வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேனர் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரன் அந்த பேனர் எடிட்டிங் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் விக்சாட். விக்சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே டூல்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு க்ராப் பண்ணிருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையான அளவு வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியும். அடுத்து ஆட் ஃபோட்டோன்ட்ருப்போம், அதை டச் பண்ணுனேன். டச் பண்ணிட்டு அதை பேக்ரவுண்டை வைங்க. வச்சுட்டு எனக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு சைடில் இருக்குது, அதை எனக்கு தேவையில்ல, அதனால் க்ராப் பண்ண போகிறேன். சைடில் க்ராப் பண்ணிருக்கும், டூல்ஸில் தொட்டு க்ராப் பண்ணிருக்கும். அது தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான அளவில் வச்சுட்டு லைட்டாக இது போதும். இதுக்கப்புறம் திக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஆட் போட்டோன்ருக்கும், அதை தொட்டு உங்களுக்கு எத்தனை பட்டம் ஆடணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பீஸின்னு இருக்கும், அதை தொட்டு உங்களுக்கு எத்தனை பட்டம் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை பட்டாவும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் 3 பட்டாவை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே எரேசர் காட்டும், அதை தொட்டு அதில் சைஸை வந்து கூட்டுக்கோங்க, ஹார்ட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி 3 பட்டா இருக்கும். உங்களுக்கு சைஸ் வந்து தேவையான வச்சுக்கோங்க. அதேமாதிரி 3 ஃபோட்டோ ஆகும். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து எனக்குமே செட் ஆகலை, அதனால் வேறு ஃபோட்டோ மாற்றுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு சைஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பின்னாடி கொண்டு போனோமா மேலே மோர் டவுன் இருக்கும், அது தொட்டு கீழே கொண்டு வைப்பாங்க. இன்னொன்று மோர் அப்புன்னு இருக்கும், அது தொட்டிங்கன்னா மேலே வரும். இதுலேயும் சைடில் ரெசெட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை ஏற்கனவே செட் பண்ண ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொண்டு போகணும். அதனால் எரேசர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு மூவ் டவுன் இருக்கும், அந்த இதை அடிச்சிங்கன்னா பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லைட்டு செட் பண்ணணும். ஸ்டிக்கர்னு இருக்கும், அது தொட்டிங்கன்னா மேலே சர்ச்சுக்கு ஒரு ஆப்ஷன் வரட்டும். அதில் சன்லைட்டே நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லைட் எஃபெக்ட் வரும். அதில் உங்களுக்கு தேவையான லைட்டை வச்சு செட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன் லைன்கிட்ட பெண்டிங்னு இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் அடிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்க்ரீன் நான் கரெக்டாக இருக்கும், நான் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த லைட்டை வச்சுக்கோங்க. லைட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் தெளிவாக தெரியும். பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபோட்டோக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு அது வந்து கலர் மாற்றணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கலர் வந்து மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து ரெட்டு கரெக்டாக இருந்துச்சு, நான் ரெட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேனர் எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சைடில் ஒயிட் கட்டம் போடணும்னா பார்டருக்கு போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தேவையான சைஸ் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க வேலை முடிஞ்சு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் செடியை வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.